இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல நிலா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ ப்ராஜெக்ட்டை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் அங்கேருந்து வருவான். சோழனை பார்த்த உடனே திவ்யாவும் சோபனாவும் சொல்லுவாங்க, பெசாட்டில் இவரை வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வேலைக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் கிளையண்ட் மீட்டிங் எங்கேயா போனால் கூட அவசரத்துக்கு போயிட்டு வந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சோழன் சொல்லுவான், நான்லாம் எங்கேயும் வர மாட்டேன். நிலாவுக்கு வேணால் டிரைவராக இருப்பேன், உங்களுக்கெல்லாம் நான் டிரைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது திவ்யா சொல்லுவா, பாத்தியா உன் மேலே எவ்வளோ ஒரு அஃபெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நீலா சோழன்கிட்ட கேட்பா, என்ன விஷயம் சோழன், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பா. ஏன் நான் வரக்கூடாதா உன்னை பார்க்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இல்லை பணம் உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். பணம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு அப்பமே அப்படின்னு சொல்லுவாள். பணம் வரலைன்னா நேராக அண்ணன்கிட்ட தான் போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சோழன் சொல்லுவான். நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பா. குடிக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாள். அப்போ அங்கே 2 பேரும் காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போதே நிலா சொல்லுவா, தப்பாக நினைக்காதீங்க நான் பேசுகிறேன்ட்டு, நீங்கள் நேற்று அண்ணன்கிட்ட பேசுனது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவான். என்ன பேசுனேன் அப்படின்னு. ஏன் உங்களுக்கு என்ன தப்புன்னு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லையே ஒன்றும் புரியலை, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். இல்லை அண்ணன்கிட்ட வந்து இப்படி பண விஷயமா நீங்கள் பேசுனது தப்பு, எனக்கும் அண்ணனுக்கும் இல்லாத பிரச்சனை, நான் அண்ணன்கிட்ட சாஃப்டாக பேசி நானே கேட்டிருப்பேன் அப்படின்னு அவள் சொல்லியிருப்பா. இல்லை நிலா, அண்ணன் வந்து ரொம்ப ஏமாறும், அதுக்காக தான் நான் உனக்காக பேசினேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் விஷயத்தில் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ப்ரொஃபஷனில் பணம் முன்ன பின்ன வரத்தான் செய்யும். நான் வந்து அண்ணன் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களேங்கிறதுனால தான் அண்ணன் மூலமாக நான் டீல் பண்ணேன். இல்லைன்னா நானே பேசியிருப்பேன். இதில் நீங்கள் மூக்க நுழைச்சது ரொம்ப தப்பு. நீங்கள் அண்ணன்கிட்ட எப்படிலாம் பேசுனீங்க தெரியுமா அப்படின்னு. நான் எப்படிலாம் பேசினேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உன்னால தான் பணம் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க. நீ தானே ப்ராஜெக்ட் பிடிச்சி கொடுத்த, அப்போ நீ தானே பணம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க. நீ ஓசியில் பண்ணி கொடுத்த மாதிரி அவனும் இப்போ ஓசியில் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னோடனே, இல்லை நீலா நான் அண்ணன் தானே அதான் அப்படி பேசினேன் அப்படிங்கும்போது, அண்ணன் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பேசுகிறீங்க. ஆனால் அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்கவே மாட்டேங்கிங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டீங்க, அண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டுச்சுன்னு தெரியுமா அப்படின்னோடனே, நீ அப்படி சொல்கிறியா, நீ சொன்ன பிறகு தான் எனக்கு புரியுது அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படிலாம் இனிமேல் பேசாதீங்க சோழன், இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் குறுக்க நுழையாதீங்க. இனிமேல் நீங்கள் வந்து இதில் பேசவே கூடாது, எதுலேயும் தலையிடவும் கூடாது. அதே மாதிரி மற்றவங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்க. யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாதீங்க. பேசும்போது பார்த்து பேசுங்க அப்படின்னு அவள் சொல்லுவாள். சரி நிலா, நீ சொல்லிட்டில்ல, இனிமேல் நான் பார்த்தே பேசுகிறேன், நான் இனிமேல் அண்ணன்கிட்ட போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். என்னோட ப்ரொஃபஷனில் நீங்கள் தலையிடவே கூடாது. உங்களோட விஷயத்தில் நான் ஏதாவது கேட்குறேனா அப்படிம்பான். இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் இனிமேல் என்றைக்கும் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் சொல்லவும் மாட்டேன். சரி நான் இனிமேல் அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவள் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவா. அப்போது அவன் அப்படியே அண்ணங்கிட்ட பேசினதை அப்படியே யோசித்து பார்த்துட்ருப்பான் சோழன். அப்போ அவனுக்கு மனசு கஷ்டமாயிரும். வானதியும் செல்வமும் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அப்போது வானதி வந்து எல்லாத்தையும் மருந்து எடுத்து வச்சிட்ருப்பா. செல்வம் வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்போது அவங்ககிட்ட சொல்லுவாள், ஏன் இப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, யாரும் தான் ஆள் வரலக்கா அப்படின்னு சொல்லுவான். யாரும் வரலைன்னா இந்த மருந்தெல்லாம் வந்துருக்கலாம், எடுத்து வைக்கலாம்ல, அப்போ வந்த பிறகு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பியா, இதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவேன். சரிக்கா நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது, எதுக்கு நீ அக்கான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்பா. இல்லை உங்களை பார்த்தா அக்கான்னு கூப்பிடுன்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவான். நான் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கேன், உன்னோட நான் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா நான் அப்படி கூப்பிடுன்னு தோணுச்சுன்னொன்னே, சரி நீ எப்போ போலே அக்கானே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து டாக்டர் வண்டி எடுத்துகிட்டு வருவார். என்ன டாக்டர் காரில் வராமல் 2 வீலரில் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், எல்லாம் உங்களுக்காகத்தான் அப்படின்னு. எனக்காகவா அப்படின்னு கேட்பா. ஆமாம் உங்களுக்கு வண்டியை கொடுக்கறதுக்காகத்தான் நான் இதை ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுப்பான். அப்போ என்ன டாக்டர் நீங்கள் கொடுத்துட்டப்போ எப்படி போவீங்க அப்படின்னோடனே, நான் ஏதாவது கேபை பிடிச்சி போக வேண்டியதான் ரிட்டனு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்கள் எனக்கு சும்மா தான் சொல்கிறீங்க போல் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே வண்டியை எடுத்துகிட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வண்டிக்கு எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டாக்டர் காசு கொடுக்காம என்னால் வந்து வண்டி ஓட்டினா கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் வானதி அப்படின்னோடனே, நான் ஓசியிலலாம் வண்டி ஓட்ட மாட்டேன் டாக்டர், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, நானும் உங்களுக்கு ஓசியிலலாம் கொடுக்க போகிறதில்ல, நான் வந்து பையாவே வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொன்னே அவள் சொல்லுவாள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டாக்டர் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வானதி, நீங்கள் இப்போ சாட்டில் வண்டி வேணால் ஓட்டி பாருங்கள் அப்படின்னோடனே அவள் வண்டி எடுத்து ஓட்டி பார்ப்பா.
வண்டி சூப்பராக இருக்குது டாக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே, பிடிச்சிருக்குல்ல அப்போ வண்டியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாவியை கொடுப்பாரு. அந்த நேரத்தில் கிளினிக்குக்கு 2 பேஷண்ட் வருவாங்க. சரி பேஷண்ட் வந்துட்டாங்க நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்போ சாவியை விட்டுட்டு போகிறீங்க டாக்டர் இந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே, இனிமேல் அது உங்கள் வண்டி தான் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு அவர் போயிடுவார். செல்வம் சொல்லுவான் உடனே, வண்டி சூப்பரா இருக்குக்கா, குடுங்களேன் நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்" அப்படின்னோனே, "நீ கடைய பாரு, நான் பாண்டிய பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வண்டியில கிளம்பிருவா. அங்க பாண்டி வந்து கடையில வானதிக்காக வண்டிய ஃபுல்லா நல்லா பக்காவா ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது, கண்ணன் சொல்லுவான், "அண்ணே புது வண்டி கூட இந்த அளவுக்கு இருக்காது போல, அவ்வளோ அழகா ஆக்கிட்டீங்களே வண்டின்னோனே." "ஆமா, வானதி பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆகணும்ல, அதுக்காக தான். சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணதும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அந்த கவர கொண்டுட்டு வா" அப்படின்னு சொல்லி சொன்னான். "எதுக்குன்னோனே?" "ஆமா ஏதாவது தூசி கீசி பற்றக்கூடாதுல்ல வானதி வரதுக்குள்ள, கவர போட்டு மூடி வைப்போம்" அப்படின்னு சொன்ன உடனே அவன் போய் அங்கேருந்து எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்து கவர எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு இருக்கும்போது, வானதி அங்கேருந்து வண்டியில வருவா. வண்டியில வந்த உடனே பாண்டி வந்து அப்படி ஷாக்காகி பார்ப்பான். நேரா பாண்டிகிட்ட போவா. பாண்டி உடனே சொல்லுவான், "இந்த வண்டி என்ன உங்க அண்ணன் வண்டியா?" அப்படின்னு கேட்பான். "இல்ல, இல்ல என் வண்டி தான்." "உன் வண்டியா? என்னடி சொல்ற? சும்மா சொல்லாத" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "இல்ல, இல்ல இது எனக்கு தான் டாக்டர் வண்டி" அப்படின்னு. "டாக்டர் வண்டியா யாரு? அந்த காமெடி பீஸா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நீ சும்மா விளையாடாத பாண்டி. உண்மைய சொல்லு யார் வண்டிடி?" அப்படின்னா, "இல்ல டாக்டர் தான் குடுத்தாரு. அவரு கார் வாங்கிட்டாரு. கார் வாங்குன உடனே எனக்கு இந்த வண்டிய குடுத்துட்டாரு. நான் சும்மா தான் ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொன்னத கேட்டுட்டு அடுத்தது கார் வாங்குன உடனே எனக்கிட்ட அந்த வண்டிய குடுத்துட்டாரு. நான் உன்ட்ட எத்தன நாள் சொல்லியிருந்தேன், எனக்கு வண்டி வேணும்னு. என்னைக்காவது வண்டிய பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா? உனக்கு என் மேல அக்கறையே இல்ல பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அப்போ கண்ணன் சொல்லுவான், "யாருக்கு அக்கறை இல்ல? இந்த பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி கவர எப்படியே எடுத்து காட்டுவான். வானதி அத பார்த்துட்டு அப்படி ஷாக்காகி நிக்கிற மாரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.